வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ கோவப்படுறது பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஏற்கனவே இவ்வளோ அழகாக க்யூட்டாக கோவப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட கோவம். இவன் என்ன பிரிஞ்சிருக்க குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கா. ஆனால் அது குடும்பத்தில் ஒருத்தியை இவதான்றது எப்போதான் ஞாபகத்துக்கு வருமோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க சாரதம்மா. ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போனால் காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டண்டன்ஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அம்மோட ஞாபகம் வருது. பேசுறது, கொள்றது, அதுக்கப்புறம் அவங்க அந்த உட்காந்துட்டு இருக்க இடத்த அடிக்கடி பார்க்குறது. அதே மாதிரி சாப்பிடும்போதும் அம்மு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதையும் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மு கிட்ட திட்டினது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. காவேரி அறியாமலேயே அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தாத்தா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசின மாதிரி 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, காவேரி இல்லாத டைமாக இங்கே கேட்டுடலாம், திரும்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன. ஏன்னா காவேரிக்கு எப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்ல முடியாது. விஜய்க்கும் வயசாகிட்டே போகுது. குழந்தையும் அம்மா இல்லாமல் ரொம்பவே ஏங்கி போயிருக்கா இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி சாரதா அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி வரதை பார்த்து சாரதாமாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன திடீர்னு 3 பேருமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே விஜய் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு குழந்தைய. அதுக்கப்புறமா இவங்க இங்கே கிளம்பி வராங்க. உடனே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, பேத்தி எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி தாத்தாவும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சுமா, இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நல்லபடியாக எப்படியோ குழந்தை நல்லபடியாக பத்திரமா வந்துட்டா, அது வரலும் சந்தோஷம். அதே மாதிரி அந்த ராகவும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் வந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அம்மா, காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போச்சு. இன்னொரு பக்கம் விஜய் வேற அப்படியே இருக்கான், குழந்தையோட தனியாக இருந்துட்டு இருக்கான். இந்த குழந்தைய நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா. ஏன்னா நேற்று நடந்த விஷயத்தை சொல்கிறேனே, காவேரி ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா? அதனால நேரத்தில் தூக்கிட்டு போனதை வச்சு ரொம்பவே பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டா. நானும் போய் சமாதானப்படுத்துகிறேன். விஜய் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறான். ஆனால் குழந்தை சமாதானம் ஆகலை சாரதா. அதுக்கப்புறமா காவேரி வந்ததுக்கு அப்புறமா தான் சமாதானப்படுத்துனா. அதுக்கப்புறம் அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டா. இதுலேருந்து தெரியுது அம்மா பொண்ணுக்குள்ள பாசம் எந்த அளவுக்கு நீடிச்சிருக்கு. இது மாற்றவே முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் காவேரிக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, புதுசாகவே விஜய் காவேரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் என்னம்மா, நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, ஏற்கனவே ராகவை பற்றி பயந்து போய் தான் நாங்கள் இந்த முடிவெடுத்தோம். இப்போ தான் ராகவே இல்லைன்னு ஆகிப்போச்சே. இனிமேலும் காவேரியும் விஜயும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் குழந்தையோட. அதுதான் எங்களோட ஆசையும். அதனால தான் திரும்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி வச்சுட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்பரசும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஐயா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் ஒன்றும் காவேரிக்கிட்ட எப்படி பேசுறது, அவள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாரதா இப்படி சொன்னால் எப்படி தான், அவங்க 2 பேருமே வாழ வேண்டிய வயசு, 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாகணும். குழந்தையும் பாவம் அம்மா இல்லாமல் ரொம்பவே ஏங்கி போயிட்டா. அம்மா யாருன்னு தெரியாது, அம்மாவுக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது. ஆனால் காவேரி வந்ததுக்கு அப்புறமா என் பேத்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. அந்த வகையில் தான் சொல்கிறேன், எப்படியாவது காவேரி கிட்ட பேசி சம்மந்தம் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சாரதாமாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எப்படி நம்ம காவேரி கிட்ட பேச போகிறோம், இவகிட்ட எப்படி சம்மதம் வாங்க போகிறோம் அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே காலையில் அதை பற்றி பேசும்போதே விஜய் மேலே பயங்கர கோவத்தோடு இருந்தாங்க. திடீர்னு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொன்னால் இன்னும் கோவம் அதிகமாக தானே செய்யும். இதுலேருந்து நம்ம காவேரியும் வீட்டுக்கு வர, ஏற்கனவே காவேரியை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்கள பார்த்ததும் என்னம்மா இது இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கா. ஏன்னா ஏற்கனவே சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் சாரதாமாவோட முடிவு என்னவா இருக்கும், இப்போ தான் தாத்தாவும் அவங்க சித்தி சித்தப்பாவும் பேசிட்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட நடந்ததை பற்றி பேசியாகணும் இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்திருக்காங்க. காவேரியும் பக்கத்தில் இருக்காங்க. தயக்கமாக சாரதாமாவும், இங்கே பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்ணுக்கு வேறு ஒரு சம்மந்தம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த சம்மந்தம் வேணான்னு நான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இது கேட்டதும் காவேரியோட மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தும் ஒரு முறைக்காக தான் நின்னாங்க பொண்ணு பார்க்கறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, அம்மா நமக்காக பொய் சொல்லிட்டாங்களே அப்படின்ற சந்தோஷம் தான் காவேரியோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்.
நம்ம சாரதாம்மாவுடைய மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து விஜயோட தாத்தா, அதுக்கப்புறம் சித்தி, சித்தப்பா பேசிட்டு போனாங்க இல்லையா? இவங்க 2 பேரோட கல்யாணத்த பத்தி, அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாரி சொல்லியிருக்காங்க. வீட்ல இருந்தும் பொண்ணு வீட்லயே இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா காவேரி பயங்கர சந்தோஷத்தோட, "பரவாயில்லையேம்மா, ரொம்ப சூப்பரா பதில் சொல்லி அனுப்பிட்ட. நான் உன்கிட்ட இத எதிர்பார்க்கவே இல்லம்மா. நல்ல வேலை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷத்தோட பேச, "நான் ஒன்றும் பொய் சொல்லல காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல." "ஆமாண்டி, வேற ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. அது உண்மைதான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்றாங்க. "நீ என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏற்கனவே எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல இன்னொரு சம்மந்தமா? என்னம்மா, யாரும்மா அது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோபத்தோட கேட்க, "வேற யாரும் இல்லடி, நம்ம விஜய் தம்பி தான்" அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க நம்ம காவேரி. அவங்க பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. "நீ என்ன லூசாம்மா? என்ன நினைச்சிட்டு இருக்கம்மா? எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களாம். அத தெரியாம ஏம்மா, யார் வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "யாரும் இல்லடி, அந்த வீட்லேருந்து அந்த தாத்தா, அவங்க சித்தி, சித்தப்பா தான் வந்து பொண்ணு கேட்டுட்டு போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்ல, "நீ என்னம்மா பதில் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் என்னடி சொல்ல போறேன்? உன்கிட்ட கேட்டுட்டு தான் பதில சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கம்மா. அதுக்கேத்த மாரி சொல்லிடு. எனக்கு இதுல விருப்பம் இல்ல" அப்படின்ற மாரி வந்து காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடி காவேரி சொல்ற? எதனால?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "என்னம்மா, அப்ப நான் வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சும்மா. நான் 2வது தனமா வாக்கப்படணுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "பாரு காவேரி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அந்த தம்பியும் ரொம்ப நல்ல தம்பி. இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் ரொம்ப பாவம்டி. இத்தன வருஷமா உங்க அம்மா இல்லாம வளர்ந்த குழந்தை இல்லையா? ஸோ எவ்வளோ ஏக்கத்தோட இருக்கும். அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காவது நீ சம்மதிக்கலாம்ல" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க நீனு? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனம்மா. தாண்டி நானும் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு சம்மந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது" அப்படின்ற மாரி சாரதாம்மா எவ்வளோ வந்து எடுத்து சொல்றாங்க. "அம்மா, நீ நினைக்கிற மாரியே நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா திடீர்னு அவங்க ஒய்ஃப் வந்து அந்த குழந்தையும் அவங்க வீட்டுக்காரையும் தேடி வரும்போது என்ன பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க, "அதெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ எப்படிம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "ஒண்ணு அதெல்லாம் திரும்பி வராதுடி. நான் பேசிட்டேன்டி அவங்க கிட்ட." "நீ என்னம்மா நினைச்சு பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ஏன் இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. "பாரு காவேரி, இந்த மாதிரியான ஒரு சம்மந்தம் வந்து அமையாது. நான் சொல்றது கேளு. உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாரி ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கம் காவேரியோட சைட்லேருந்து பார்க்கும்போது, இப்பதான் விஜய் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒய்ஃப் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி காவேரி வந்து இதில முடிவெடுக்க முடியும்? அவங்களும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த விஜய சொல்லணும் அப்படின்ற மாரி விஜய் மேல கோபத்தோடவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து காவேரிய பொண்ணு கேட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டயும் வந்து தகவல சொல்றாங்க. இத கேட்ட விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "என்ன தாத்தா சொல்றீங்க? வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டீங்களா? எப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, "குழந்தைய கூப்பிட்டுட்டு வெளியில போயிருந்தேன்லம்மா, அப்பதான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா. "என்ன தாத்தா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சரி வருமா? காவேரி இதில வந்து சம்மதிப்பாளா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "எல்லாம் காவேரி கண்டிப்பா சம்மதிப்பா. எல்லாம் சம்மதிக்க வைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத விஜய். இந்த விஷயத்த நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்ற மாரி தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு, இப்ப இங்க இந்த மாதிரி பண்றதுனால ரொம்பவே கோவத்தோட இருக்காங்க. மறுநாள் என்ன பண்றாங்க, குழந்தைய வந்து கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரியும் கிளம்பி வர, அடுத்ததா விஜய பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம், "என்னாச்சு டாடி? மிஸ் ஏன் உங்க மேல கோவமா இருக்காங்க? மிஸ் ஏதாவது இரிட்டேட் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல அம்மு, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல காவேரி என்ன பண்றாங்க, குழந்தைய பார்த்ததும், "வா அம்மு, உடம்பு இப்ப பரவாயில்லையா? ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, "பரவாயில்ல மிஸ், நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி விசாரிச்சுக்கிறாங்க. கடன்னு விஜய பார்த்து முறைச்சிட்டு, "வா அம்மு, கிளாஸ் ரூமுக்கு டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் விஜய் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு, காவேரி ஏன் இவ்ளோ கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாத்தா சொன்ன விஷயம் வந்து காவேரிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க அப்படின்றத கண்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாவே போறாரு விஜய். ஈவினிங் வந்து குழந்தைய விஜய் வந்து பிக்கப் பண்ண போறாரு இல்லையா? இந்த சமயத்துல விஜய பார்த்து காவேரி ஏதாவது கேள்வி எழுப்புறாங்களா? வீட்ல வந்து பொண்ணு கேட்டீங்களான்னா, இந்த கல்யாணத்துக்கு ஏன் நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள வந்து எழுப்புறாங்களா? இது எல்லாத்துக்கும் விஜயோட பதில் என்னவா இருக்கும்? அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பதில் சொல்றாரா? அதனால காவேரி வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வந்து சொல்றாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.